நீங்கள் கடன்லேருந்து வெளியே வந்து எவ்வளோ கடன் வச்சுருக்கீங்களோ அதை விட 2 மடங்கு சேமிப்பை உங்களால் உருவாக்க முடியும். இதுக்குண்டான ஆற்றலை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு 200% கண்டிப்பாக உங்களுக்கு தரும். இந்த நெருக்கடியிலிருந்து வெளிவந்து நீங்கள் ஜெயிக்கும் போது எந்த பிரச்சனையை பார்த்து பயந்து நடுங்கி போய் ஒரு வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் கூட கிடந்தீங்களோ அதே பிரச்சனை உங்களை பார்த்தா அதே அளவுக்கு பயப்படும். நான் ஒரு 3 ஸ்டெப்பு சொல்கிறேன். அந்த 3 ஸ்டெப்பும் உங்களோட மைண்ட் செட்டை அப்படியே மாற்றும். இதுக்கு பேர் வந்து மைக்ரோ டாஸ்கிங் அப்படின்னு சைக்காலஜியில் சொல்லுவாங்க. உங்கள் இலக்கு எவ்வளோ பெருசாக இருந்தால் கூட அதை சின்ன சின்னதாக பிட்டாக உடைக்கணும். உங்களோட மொத்த கடன், அதாவது 10 லட்சமோ 20 லட்சமோ இல்லை எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி, 5 கோடி 10 கோடி எவ்வளவா இருந்தாலும் சரி, அதை மொத்தமாக பார்க்குறத தூக்கி இப்போவே குப்பையில் போட்டுருங்க. The Seventh Sense. வேலையும் போயிடுச்சு, தலைக்கு மேலே கடன் இருக்குது, இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு உறைஞ்சு போய் நிற்கிறீங்களா? உடனே நிமிர்ந்து உட்காருங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையோட ஒரு கம்பேக் மூமெண்ட் இப்போ நடக்க போகுது. இந்த வீடியோ முடியும் போது இந்த கடன் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு மேட்ச் மாதிரி தான், அதை வந்து என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசுரத்தனமான ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். அதுக்கு முன்னாடி உங்களோட ஆழ்மனம் உங்களை ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு ட்ரிக் என்னன்னு தெரியுமா? அந்த பிரச்சனையோட சைஸை பார்த்து அப்படியே பயந்துக்கிட்டே உங்கள் எனர்ஜி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறது. இப்படி இருந்தால் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி வைக்க முடியாது. வேர்ல்டு கப் ஃபைனல் கடைசி ஓவர் 15 ரன் வேணும். ஆனால் தோனி மட்டும் எப்படி? இந்த இந்திய மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, உலகமே பார்த்துட்டு இருக்குது, ஜெயிச்சே ஆகணும், அதுக்கு கிட்ட வந்துட்டோம். ஆனாலும் அவர்னால மட்டும் எப்படி அந்த ப்ரெஷர் இல்லாமல் அந்த இலக்கை வந்து அடைய முடியுது? அவருக்குன்னு ஏதாவது பிரபஞ்சம் தனியாக மூளையை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கா? இல்லை மனசு ஏதாவது இது பண்ணுறதுக்கு அவர் ஏதாவது பயிற்சி பண்ணுறாரா? அப்படி எதுவுமே கிடையாது. அவரோட மனசில் அந்த டார்கெட் அப்படிங்கிற அந்த இலக்கை அப்படியே பிரித்து பார்க்குறார். அதாவது எப்படி அப்படின்னா 6 பால், அதை வந்து ஒரு பாலுக்கும் ஒரு 6, ஒரு பாலுக்கு நம்ம என்ன பண்ணணும், கெட்ட பால் வந்ததுன்னா அதை 6 அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக பிரிச்சிட்றார். 6ஆக பிரிச்சிட்றார். பெருசாக பார்த்தா அடே சாமி, ஒரு ஓவரில் 15 ரன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு பயம் கிளம்பும். ஆனால் அதே பிரிச்சுட்டு ஒரு பாலாக பிரிச்சுட்டு 6ஆக பிரித்து பார்த்தா அது சின்ன பிரச்சனையாக மாறிடும். ஒரு பேட் பால் வந்ததுன்னா நான் 6 அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக பார்த்தா சின்ன பிரச்சனை ஆகிடும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். தோனி அப்படின்னு ஒன்று அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே என்ட்ராகும்போது தோனின்னு கத்துறதும் அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி இக்கட்டான சுச்சுவேஷன்களில் எந்த மாதிரி சுச்சுவேஷன்களில் இருந்தாலும் அவர் சிறப்பாக அந்த சுச்சுவேஷனை கையாண்டு அந்த இலக்கை வந்து அடைஞ்சு வெற்றி பெற்றிருக்கார். அந்த டெக்னிக் என்னமோ டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு. அந்த டெக்னிக் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே ஸ்ட்ராட்டஜியை நம்ம கடனுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். கடலிருந்து வெளியில் வர்றது, ஒரு தோல்வியிலிருந்து வெளியில் வர்றது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தான் உங்கள் முழு கவனமும் இருக்கணும். உங்களுக்கு வேலை கூட போயிருக்கலாம், ஆனால் உங்களோட திறமை அப்படின்றது உங்கள் மைண்டில் இருந்து ரிட்டர்ட் ஆகலை. நான் ஒரு 3 ஸ்டெப்பு சொல்கிறேன். அந்த 3 ஸ்டெப்பும் உங்களோட மைண்ட் செட்டை அப்படியே மாற்றும். மொதல் பாயிண்ட், இந்த வேலை போனவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு இவ்வளோ கடன் இருக்கே, மொத்தம் ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்கே, இந்த 10 லட்சம் கடனையும் நம்ம எப்படி அடைக்கிறது அப்படின்னு பயந்துக்கிட்டு கவலையில் மொத்தமாக பெரிய மலை மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கிறது. அந்த நினப்பு காலையில் வந்தாவே ஒரு வேலையை ஓடாது, அப்படியே முடங்கி போய் சொங்கி போய் உட்காந்துருவீங்க. அது எப்படா நம்ம எப்படி இருந்தோம், எப்படியெல்லாம் இருந்தோம், இப்படி ஆகிட்டோமே அப்படின்னு மூளை புலம்பி தள்ளிடும். அந்த கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கும், ஒரு வேலையும் செய்ய முடியாது. இங்கே நம்ம எம்எஸ் தோனியை கொண்டு வருவோம். கடைசி ஓவரில் 15 ரன், பெரிய இலக்கு. 30 ரன் அடிக்கணும்னா கூட அப்படி தான், பெரிய இலக்கு. அதை பார்த்தா அப்படியே உட்காந்துருவார். ஆனால் அவர் சின்னதாக பிரிக்கிறார். என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பந்து வரப்போகுது, அந்த ஒரு பந்தை நான் எப்படி ஆட போகிறேன், அவ்வளோதான். இதுக்கு பேர் வந்து மைக்ரோ டாஸ்கிங் அப்படின்னு சைக்காலஜியில் சொல்லுவாங்க. உங்கள் இலக்கு எவ்வளோ பெருசாக இருந்தால் கூட அதை சின்னதாக பிட்டாக உடைக்கணும். உடைச்சிட்டு அது மட்டும்தான் இலக்காக வந்து ஒரு டைமில் நீங்கள் பார்க்கணும். சரி, இந்த டெக்னிக்கை எப்படி வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறது? உங்களோட மொத்த கடன், அதாவது 10 லட்சமோ 20 லட்சமோ இல்லை எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி, 5 கோடி 10 கோடி எவ்வளவா இருந்தாலும் சரி, அதை மொத்தமாக பார்க்குறத தூக்கி இப்போவே குப்பையில் போட்டுருங்க. இனிமேல் பார்க்கவே பார்க்காதீங்க. அடுத்த 24 ஹவர்ஸில் நீங்கள் என்ன புதுசாக ஸ்கில்லை கற்றுக்க போகிறீங்க, என்ன செயலை செய்ய போகிறீங்க, அது மூலமாக ஒரு 100 ரூபாய் எப்படி சம்பாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் வைங்க. அதை செயல்படுத்துங்க. இதை வெற்றிகரமாக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களோட மூளைக்குள்ள டோபமைன் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் ஆகும். அது என்ன கெமிக்கல் அப்படின்னா, நீங்கள் வெற்றி அடைஞ்சால் ஒன்று கிடைக்கும் இல்லையா, ஒரு சந்தோஷம். ஷார்ட்ஸ் பார்க்கும்போது கூட கிடைக்கும்.
அதெல்லாம் போலி டோபமைன். அது எதுக்கும் உதவாது. இந்த வெற்றி அடைஞ்சால் கிடைக்கும், அதை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்கணும். எப்படி ஒரு சின்னதாக இலக்கு வச்சு ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சு நான் இன்றைக்கி சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு அந்த மனசை நம்ப வைக்கணும், அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட கடனை மொத்தமாக பார்க்குறத இன்னையோட நிறுத்திட்டு குப்பையில் தூக்கி போடணும். அதை ரெண்டாவது அந்த சின்னதாக உடைச்சி பார்க்கணும். இலக்குகளை சின்னதாக உடைக்கணும், மினிமமாக வைக்கணும். ஒரு 100 ரூபாய் இப்படி சம்பாதிக்கிறது, புதுசாக என்ன ஸ்கில்லை கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். முடிவு பண்ணி அதை செயல்படுத்தி அதில் வெற்றியும் பெறணும். அடுத்தது 3வது பண்ணுற தப்பு, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, நான் எல்லாத்துக்கும் நல்லது தானே நினச்சேன் அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கிறது. இப்படி புலம்பிகிட்டே இருந்தால் உண்மையான நிதர்சனத்தை ஏற்றுக்காமல் காரணம் தேடுது. அதாவது விதி மேலே, கர்மா மேலே, ஜாதகத்து மேலே, இல்லை யாராவது பில்லி சூனியம் வச்சுட்டாங்களா, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை மனசு தேட ஆரம்பிக்கும். ஆனால் தீர்வை நோக்கி போகவே போகாது. இந்த மாதிரியே இருந்தீங்கன்னா உங்கள் மூளையில் இருக்கிற அமிக்டலா ஆக்டிவேட்லேயே இருக்கும், உடம்புல கார்டிசால சுரக்கும், பயம் இருக்கும், எந்த விதமான செயலையும் செய்யவே முடியாது. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தோனி எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு தெரியுமா? மீறி போனால் என்ன நடக்கும், நான் இந்த மேட்ச்சில் தோத்துருவேன், எல்லாம் வீரர்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, டல்லாகிடுவாங்க, ரசிகர்கள் எல்லாம் என்னை வந்து திட்டுவாங்க, அவ்வளோதானே நடக்கும், அதுக்கே நான் தயார் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிடுவார். அதாவது அல்டிமேட்டாக நான் தோத்துட்டா என்ன நடக்கும், அதை எப்படி நான் கடந்து வருவேன், அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கே ரெடி ஆகிட்டது. தோல்வி வந்தால் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறதுன்றதை முன்கூட்டியே ஏற்றுக்குவார். இதுக்கு பேர் நியூரோ சயின்ஸில் ரேடிக்கல் அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன தான் நடந்துடும் தோற்று போனா அப்படின்ட்டு உடனடியாக அதை ஏற்றுக்கிறது. இந்த மாதிரி ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட ஆழ்மனம் அந்த ஒரு பயத்திலிருந்து விடுபடுறத உங்களால் நிச்சயமாக இப்போவே உணர முடியும். நீங்கள் அப்படி ஏதாவது ஏற்றுக்கிட்டு உணர்ந்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், என்னோடய வாழ்க்கையில் நல்லா இருந்தேன், வேலை போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம், இதுதான் உண்மையான நிலைமை அப்படின்னு முழுசாக ஏற்றுக்கோங்க. உங்கள் ஈகோவை தூக்கி தூரத்தை போட்டு அதை ஏற்றுக்கிட்ட அடுத்த நிமிஷம் உங்களோட பயம் அப்படின்றது சுக்கு நூறாக உடஞ்சி கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட மனசு சரி விழுந்தாச்சு, அடுத்து என்ன அப்படின்னு அந்த தீர்வை தேட போயிடும். இதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா தான் அந்த தீர்வை தேடவே போகும். இந்த மாதிரியான யோசனைகள்லாம் ஓட ஆரம்பிக்கும். எப்படி இந்த மாதிரி பெரிய கடனை கட்ட முடியும்? சரி, இந்த இலக்குகளை சின்னதாக பிரிக்கலாம். அதாவது பெரிய கடனை சின்னதாக பிரிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி எப்படி சம்பாதிக்கலாம், யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், நம்மக்கிட்ட என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது, இப்படியெல்லாம் உங்களோட மனசு சிந்திக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம திரும்பவும் தோனிக்கு வருவோம். அதாவது ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மேட்சை அந்த கடைசி கட்டத்தில் தோனி என்ன மாஸ்டர் பிளான் போடுவார்னு கவனிச்சிருக்கீங்களா? எல்லா ஃபீல்டரையும் பக்கத்தில் கொண்டாந்து வச்சு பேட்ஸ்மேனுக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்தி ஏதாவது ஒன்று பண்ணுவார். கொஞ்சம் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், தோற்றுருவோமோ அப்படிங்கிற பயத்தில் இருந்தால் இந்த மாதிரி அடுத்தவனை பயமுறுத்தி ஒரு அட்டாக் பண்ணி ஜெயிக்க முடியுமா? அதே மாதிரி தான் இந்த கடன் பயம். ஒரு பேங்க்கில் இருந்தோ கடன் வாங்கினவங்களோ, அதாவது கடன் கொடுத்தவங்களோ உங்களை கேட்பாங்க. அது கேட்குறப்ப அந்த பயன்றது திரும்ப வரும். என்னதான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாலும் திரும்ப வரும். இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் நீங்கள் உங்களோட மனசுக்கு ஒரு அஃபர்மேஷன், ஒரு உறுதிமொழியை சொல்லுங்கள். இந்த நிலுவைத் தொகை, இந்த கடன் விஷயத்தில் எது நடந்தால் நான் நிம்மதியாக நிறைவாக இருப்பனோ அதுக்குண்டான சூழ்நிலையை இந்த மொத்த பிரபஞ்சமும் சேர்ந்து உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அஃபர்மேஷனை துணைக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லிக்கோங்க. எப்பப்பெல்லாம் இந்த அக்செப்டன்ஸ் பண்ணதுக்கப்புறமும் ஒரு சோர்வு, ஒரு பயம், இந்த மாதிரி என்ன வந்தாலும் இந்த அஃபர்மேஷனை சொல்லி இந்த மொத்த பிரபஞ்சமே துணைக்கு இருக்கிறதா நம்புங்க. இந்த கடனை அடப்பனா மாட்டனா அப்படின்ற அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்டை வந்து தூக்கி இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயோ கடவுள்கிட்டேயோ உங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறதா நம்புறீங்க இல்லையா, அந்த சக்திக்கிட்ட அதை ஒப்படைச்சிடுங்க. உங்கள் வேலை அப்படின்றது அந்த இலக்கை சின்னதாக பிரித்து அதை அடையிறதுக்கு உண்டான ஸ்கில்லை வளர்த்துக்கிறது, அந்த வேலையை தொடர்ந்து செய்கிறது, விடாமுயற்சி. அதாவது ஒரு டைம் பண்ணிட்டு விட்டுறதில்ல, தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது தான் உங்கள் வேலை. சரி, இலக்கை வந்து பிரபஞ்சத்தை கொடுத்துட்டோம், சரண்டர் பண்ணிட்டோம், நம்ம வேலை செய்கிறோம், மொத்தமாக வந்து இதுதான் சூழ்நிலைன்னு ஏற்றுக்கிட்டோம், அவ்வளோதானா, இதே தொடர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ராப்பாகலாக வந்து தூங்காமல் இந்த இலக்குக்காக உழைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். தோனி OODA அப்படின்னு ஒரு மெத்தட் பயன்படுத்துகிறார். என்ன அப்படின்னா அப்சர்வ், ஓரியன்ட், டிசைட் அண்ட் ஆக்ட். தோனி தன்னோட விளையாட்டை தவிர அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு பார்த்தா சோசியல் மீடியா நோண்டுறது, ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, இப்படியான வேலைகளில் ஈடுபட மாட்டார். ஏன் அப்படின்னா அது மாதிரியான பண்ணுறது எல்லாமே வந்து அவரோட இலக்குகள் அடைய ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரி, என்ன பண்ணுறாரு, ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறாரு,
அவர் வந்து துப்பாக்கி சுடுவார். அதாவது அது வந்து ஒரு ஹாபி. அந்த ஹாபியும் வந்து அவருக்கு சந்தோஷத்தையும் தரும், அந்த ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவார், பைக் ரிப்பேர் பண்ணுவார். அதாவது களத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட மூளை பகுதி ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அறிவு பகுதி ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் பைக்கு ரிப்பேர் பண்ணுறது துடைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மூளை ஆஃப் ஆகிடும். ஏன்னா வந்து அவருக்கு தெரிஞ்ச வேலை இயல்பாக வந்து அவர் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருப்பார். உடலோட இயக்கம் வந்து மட்டும் அசைஞ்சுக்கிட்டு இருக்கும். அவரோட மூளை அதிகமாக யோசனை பண்ணாது. அந்த மூளைக்கே ஒரு ரெஸ்ட். அவரோட ஹாபியுமே அவரோட கோல், அதாவது அவர் இலக்கை அடையிறதுக்கு துணையாக எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹாபியை வச்சுருக்கார். மூளைக்கு வேலை கொடுக்காம உடலுக்கு மட்டும் வேலை கொடுக்குற இந்த ஹேபிட்ஸ் தான் எந்த பிரச்சனையும் கிளியராக பார்க்குற பவர் அவருக்கு கொடுக்குது. நீங்களும் உங்கள் மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்குற செடிகளை பராமரிக்கிறது, பைக்கை வந்து சுத்தப்படுத்தி வைக்கிறது, இந்த மாதிரி மூளைக்கு வேலை கொடுக்காம எந்தெந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஹேபிட்ஸை ஹாபியாக வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு கடன் இருக்குதுப்பா, நான் 24 மணி நேரம் வேலை செய்வேன், அதுக்கப்புறம் புலம்பிகிட்டே இருப்பேன், இப்படிலாம் வந்து வாழ்க்கை வந்து இப்படி நகர்த்துறது எந்த விதத்துலையும் நீங்கள் கடன் கட்டுறதுக்கு உபயோகமாகவே இருக்காது. அப்போ உங்கள் இலக்கை அடையிறதுக்கு கடன் அப்படின்றது உங்கள் இலக்கு இல்லை. அதாவது எவ்வளோ கடன் தொகை இருக்கோ அதே அளவுக்கு சேமிப்பு பண்ணணும் அப்படின்றது ஒரு இலக்காக வச்சுக்கோங்க. அந்த இலக்கை அடையிறதுக்கு என்னென்ன ஹேபிட்ஸ் துணையாக இருக்குமோ அதையெல்லாம் வந்து நீங்கள் தேடி பிடிச்சு அதை செயல்படுத்த தொடங்க. அது உங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும். அடுத்தது, ஏதாவது நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அதை கற்றுக்கிறதுக்கு ஒரு ஃபீஸ் அப்படின்றது கொடுப்போம். நீங்கள் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையும் அதே மாதிரி உங்களோட திறமையை, உங்களோட புரிதலை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. அந்த கடன் கட்டுறீங்க இல்லையா, அதை வந்து இந்த பாடத்தை கற்றுக்கிறதுக்கு நம்ம பிரபஞ்சத்துக்கோ இறைவனுக்கோ கொடுக்குற ஒரு ஃபீஸாக நினச்சிக்கோங்க. அப்போ கடன் கட்டுறதுமே கூட ஒரு சந்தோஷமாக மாறிடும். நம்ம மறுபடியும் தோனிக்கு வருவோம். தோனி வந்து அந்த மேட்ச்சில் தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ, ஆனால் கடைசி பால் வரைக்கும் தன்னோட வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதாவது ஃபீல்டரை மாற்றுறது, பவுலருக்கு எந்த பவுலரை மாற்றுறது, எந்த பவுலருக்கு எப்படி கொடுக்கலாம், இந்த எல்லாம் அவரோட வேலையை கணக்கச்சிதமாக அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பார். இந்த வீடியோவில் சொன்ன வேலைகளை எல்லாத்தையும் நீங்கள் கணக்கச்சிதமாக இந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் பாட்டுக்கு அந்த ரிசல்ட்டை பிரபஞ்சத்திட்ட கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த வேலையை கரெக்டாக நீங்கள் அந்த ப்ராசஸ் அப்படின்றத கணக்கச்சிதமாக செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக பண்ணும்போது உங்களோட ஃபோக்கஸ், கவனம் அப்படின்றது உங்களோட இலக்கை நோக்கி லேசர் ஃபோக்கஸாக திரும்பும். நீங்கள் இந்த இருட்டில் இருந்து வெளியே வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இதில் சொன்ன ஏதோ 1-2 ஃபாலோ பண்ணால் மட்டும் பத்தாது. இதில் சொன்ன எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ணணும், செயல்படுத்தணும். இதை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் கடன்லேருந்து வெளியே வந்து எவ்வளோ கடன் வச்சுருக்கீங்களோ அதை விட 2 மடங்கு சேமிப்பை உங்களால் உருவாக்க முடியும். இதுக்குண்டான ஆற்றலை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு 200% கண்டிப்பாக உங்களுக்கு தரும். இந்த நெருக்கடியிலிருந்து வெளிவந்து நீங்கள் ஜெயிக்கும் போது நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு இருப்பீங்க. புதுசாக ஒரு திறமையும் ஸ்கில்லும் உங்ககிட்ட இருக்கும். எந்த பிரச்சனையை பார்த்து பயந்து நடுங்கி போய் ஒரு வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் கூட கிடந்தீங்களோ அதே பிரச்சனை உங்களை பார்த்தா அதே அளவுக்கு பயப்படும். ஏன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் அந்த அளவுக்கு உயரமாக வளர்ந்துருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துல நிற்பீங்க. ஸோ தோனி பயன்படுத்தின இந்த டெக்னிக்கை உங்களோட வாழ்க்கையிலையும் செயல்படுத்தி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ஆழ்மனதின் தடைகளை பற்றி பார்ப்போம். நன்றி நண்பர்களே.